அமைச்சர் KN நேருவின் மகன் மற்றும் சகோதரருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் ஒப்பந்தம் சார்பாக TVH குழுமம் பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. இந்த நிறுவனம் தொடர்புடைய இடங்களான கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை 7 மணியில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கினர். இந்த நிறுவனம் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் நெருங்கிய உறவினர்களுக்கு சொந்தமானது என கூறப்படும் நிலையில் தில்லை நகர் 5வது தெருவில் உள்ள KN நேருவின் மகனும் பெரம்பலூர் MPயுமான அருண் நேருவின் இல்லத்திலும் KN நேருவின் சகோதரரான மறைந்த தொழிலதிபர் ராமஜெயம் வீடு அமைந்துள்ள தில்லை நகர் 10வது குறுக்கு தெருவிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இது தவிர சென்னையில் அடையாறு, தேனாம்பேட்டை, CIT காலனி, MRC நகர் உள்ளிட்ட இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அமைச்சர் KN நேருவின் மற்றொரு சகோதரரும் TVH கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர்களில் ஒருவருமான மணிவண்ணனுக்கு சொந்தமான கோவை இல்லத்திலும், கோவை திருச்சி சாலையில் உள்ள TVH அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருச்சியில் அருண் நேருவின் வீட்டில் ஏறத்தாழ 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த சோதனை நிறைவு பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 5:30 மணி அளவில் சோதனை நிறைவு பெற்றதாக கூறப்படும் நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கி பரிவர்த்தனை குறித்த ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அரசியல் ரீதியாக குழப்பம் ஏற்படுத்தவே அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவதாக திமுக சட்டத்துறை செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான NR இளங்கோ தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் பால் திராவிட முன்னேற்ற கழகமும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் எழுப்பிய நியாயமான கோரிக்கைகளை எதிர்கொள்ள இயலாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதனுடைய அமைச்சரவை மீதும் களங்கம் கற்பிக்கவே இதுபோன்ற காலம் கடந்த சட்டத்தின் பால் அல்லாத சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை மற்றும் கோவையில் அமைச்சர் KN நேரு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.